வணக்கம் நண்பர்களே! ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கல்வெட்டு செய்தி நம்ம பார்க்க போறோம். இது எங்க அப்டின்னா, மயிலாடுதுறை மாவட்டம் திருவாலங்காடு மாந்தி கோவில். அந்த திருவாலங்காடு திருவள்ளூர் மாவட்டத்தில உள்ளது. இது மயிலாடுதுறை மாவட்டம். நரசிங்கப்பேட்டைக்கு அடுத்து. திருவாலங்காடு மாந்தி கோவில்ல உள்ள 2 கல்வெட்ல முதல் கல்வெட்ட பார்க்க போறோம். இந்த கோவிலோட வரலாற பத்தி 3 காணொளிகள் பதிவிட்டிருக்கேன். அதோட லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன் பாருங்க. ஏன்னா, என்னோட ஊருக்கு பக்கத்தில இருக்கிறதுனால இந்த கோவில நான் போட்டிருக்கேன். எனக்கு இன்னொரு திருவாலங்காடையும் போடணும்னு தான் ஆச. பட் அது இன்னும் போக முடியல. ஏன்னா, அது மிக முக்கியமான ஒரு தலம். அது தேவார பாடல் பெற்ற தலம். இந்த தலம் தேவார தலமாக இல்ல. மேபி பாடப்பட்டிருக்கலாம். நமக்கு பாடல்கள்லாம் கிடைக்கல இன்னும். அந்த வகையில வந்து இந்த கோவிலோட 3 காணொளிகள் இந்த கோவிலோட வரலாற பத்தி சொல்லும். இதுல ஒரு கல்வெட்டு கோணரின்மை கொண்டான்ங்கிற 2 கல்வெட்டுல முதல் கல்வெட்ட நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுதான் அந்த கல்வெட்டு. இந்த கோவிலோட கருவறை கிழக்கு மற்றும் வடக்கு புற அதிட்டானத்தில தான் இந்த கல்வெட்டு இருக்கு. இந்த கோவில் வந்து மேற்கு பக்கமா இருக்கும். எண்ணற்ற கோவில்கள் வந்து மேற்கு புறத்தில இருக்கும். அதுல இந்த கோவிலும் ஒன்று. குத்தாலம் கோவிலும், இந்த கோவிலும் அந்த மேற்கு பக்கமா இருக்கும்போது ட்ரைகனல் ஷேப்ல இந்த கோவில் அமைப்பு இருக்கும். சரி அதெல்லாம் அடுத்து பார்ப்போம். ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமுகப்படி திரிபுவன சக்கரவர்த்திகள் கோணரின்மை கொண்டான் ஜெயங்கொண்ட சோழவள நாட்டு விக்கிரம சோழன் நாட்டு உள்ளூர் திருவாலங்காடுடையார் கோவிற் தேவர் கண்மிக்கும் மாகேஸ்வர கண்காணி செய்வார்களுக்கும் சீக்காரியம் செய்வானுக்கும். இந்த கல்வெட்டு படிச்சே கிட்டத்தட்ட 4 மாசம் ஆகுதுங்க. ஆனா நான் இப்ப தான் பதிவிடுறேன். ஏன்னா பல வேலைகள் இருந்ததுனால இத பதிவிட முடியல. ஏன்னா ரொம்ப நாளா நான் பதிவுன்னு நெனச்ச ஒரு கல்வெட்டுகள். ஏன்னா இந்த கோவிலுடைய கல்வெட்டுகள் வெளியில அதிகமா தெரியப்படல. மற்ற கோவில் கல்வெட்டுகள் தெரிஞ்சது. இந்த கோவில் கல்வெட்டுகள் மட்டும் அதிகமா தெரியப்படல. சரி விளக்கம். மங்களம் உண்டாகட்டும். வந்த ஓலையின் அதாவது மன்னரோட ஓலை வந்தது. அது யாருடைய ஓலை அப்டின்னா, திரிபுவன சக்கரவர்த்திகள் கோணரின்மை கொண்டான். இந்த கோணரின்மை கொண்டான்ங்கிறது 3ஆம் குலோத்துங்கனுடைய பெயரா தான் சொல்லப்படுது. ஏன்னா, கோணரின்மை கொண்டான் திரிபுவன வீரதேவன் பல கல்வெட்டுகள்ல காணப்படுது. அவருடைய ஆணை ஏந்திய ஓலையின்படி, அதாவது திருமுகப்படி ஜெயங்கொண்ட சோழவள நாட்டு. இது பொதுவாவே ஜெயங்கொண்ட சோழவள நாடுங்கிறது தஞ்சை, கும்பகோணம் பகுதிகள். மொத்த தஞ்சை மாவட்டத்தையுமே ஜெயங்கொண்ட சோழவள நாடு தான் சொல்வாங்க. அதுல விக்கிரம சோழ நாடு. இது வந்து எனக்கு தெரிஞ்ச கல்வெட்டுகளின்படி குத்தாலம் முதல் நரசிங்கப்பேட்டை வரை உள்ள பகுதியில இந்த விக்கிரம சோழ நாட்டுல உள்ளூரில் உள்ள குள்ளூரில் உள்ள திருவாலங்காடு உடையார் கோவில். அதுதான் இந்த மயிலாடுதுறை மாவட்டம் திருவாலங்காடு மாந்தி கோவில். அந்த கோவில்ல இருக்கக்கூடிய தேவ கன்மிகள், அதாவது கோவில்ல கடவுள் காரியம் பார்ப்பவர்களும், மாகேஸ்வர கண்காணி செய்வார்களுக்கும், ஈஸ்வரரோட பூஜைய செய்றத கண்காணிக்கக்கூடிய அதிகாரிகள், அப்புறம் சீக்காரியம் செய்வான். இந்த சீக்காரியம் செய்வார்ங்கிறது தான் கோவில்ல மிக முக்கிய அதிகாரி. கோவிலோட தலைமை நிர்வாக அதிகாரியே. ஏன்னா, நமக்கு தஞ்சை பெரிய கோயிலே பார்த்தீங்கன்னா, பொய்கை கிழவன்னு ஒருத்தர் பேர் வரும் பார்த்தீங்களா, அவரே சீக்காரியம் செய்வார் தான். அவர் தான் முக்கிய அதிகாரியே. அந்த காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, முக்கிய நிர்வாக அதிகாரிகள் வந்து எல்லாருமே இருந்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்டவங்கன்னு இல்லாம எல்லாருமே இருந்திருக்காங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கல்வெட்டு. உடையார் திருவாவடுதுறை உடைய மாநிலை திருநந்தவனத்துக்கு கிழக்கு காவிரி தென்கரையில் திட்டைக்கும் பேட்டை வாய்த்தலைக்கு மேற்கும் நடுவுப்பட்ட ரூங்கிறது 5ன்னு படிக்கணும். 5ஆம் சதுரத்து திருவாலங்காடுடையார் திருநாமத்துக்காணியான மா நிவந்த திருநந்தவனத்துக்கு பாகாசிரியமான குலையில் நிலம். இதில ரொம்ப மிக முக்கியமான வார்த்தைகள் வந்து பாகாசிரியம். இந்த பாகாசிரியம்ங்கிறது வந்து நிலதான கல்வெட்டுகள் மட்டும் தான் பார்க்க முடியும். விளக்கம். திருவாவடுதுறை கோவில். அது பக்கத்தில தான் இருக்கு. திருவாவடுதுறை கோவில் இந்த கோவிலே திருவாவடுதுறை கோவில் ஆதீனம் கண்ட்ரோல்ல உள்ள கோவில். கோவிலுக்கு சொந்தமான அளவீட்டில் அளவுக்கு உள்ள ஒரு நிலம். அது வந்து என்னன்னா திருநந்தவனம். அந்த திருநந்தவனத்துக்கு கிழக்கு பகுதியிலும், காவேரி தெற்கு கரையில் மேட்டு பகுதி தான் திட்டைன்னு சொல்லுவாங்க. அதேமாரி பேட்டை அப்படிங்கிறது சந்தை கூடுற பகுதி. அதுக்கு பக்கத்தில வாய்த்தலை, அதாவது வாய்க்காலோட தலைப்பு மகது இல்லன்னா வந்து பாசன மலைன்னு சொல்லலாம். அதுக்கு மேற்கிலும் நடுவில் உள்ள இப்ப சொன்ன அளவீட்டுக்கு நடுவுல உள்ள 5ஆம் சதுரத்து அந்த நிலத்த மட்டும் திருவாலங்காடு கோவிலுக்கு சொந்தமான மானிய நிலமான, அதாவது இந்த கோவிலுக்குன்னே திருநாமத்துக்காணி நிலமா இருந்திருக்கு. அதையும் அளவீட்டில் உள்ள தானமான திருநந்தவனத்துக்கு, அதாவது இந்த திருவாலங்காடு கோவில் நிலம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நந்தவனத்துக்கு பாகாசிரியம் அப்படின்னா என்னன்னா, பாகம் பாகமா பிரிச்சு அந்த நிலம் குடுப்பாங்க பார்த்தீங்களா, அத குடுக்கும்போதே பாகமா பிரிச்சிருப்பாங்க. அதுல ஒரு குலை பகுதி, இந்த குலைங்கிறது வாழை குலையா கூட இருக்கலாம். அதாவது அந்த 5ஆம் சதுரத்திலேயே வாழைக்குலை பகுதிய என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆக தானம் இருக்கவும், கோவிற் தானத்தர் ஆக்கவும், 5ஆம் வட்டத்தும் அதுக்கப்புறம் வார்த்தைகள் இல்ல. திருவிளக்கெண்ணெய் கூடலாகப் பெற்ற பிடி அளக்கவும், ஆக கோயிலிலே கல்வெட்ட கடவதாக பெறவும் வேண்டுமென்று அதுக்கப்புறம் வார்த்தை இல்ல. ஆனால் இன்னொரு கல்வெட்டுகள் படித்தது மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அது எப்படி படிக்கணும், கோணரின்மை கொண்டான் சொன்னமையில் இப்படிச் செய்ய கடவதாகவும், அப்புறம் வார்த்தைகள் இல்ல. திறம்பட
இத்தேவர்க்கு திருவிளக்கெண்ணெய் கூடலாக கைக்கொண்டு. இந்த ஒரு கல்வெட்டு வந்து ரொம்ப சின்ன விஷயத்த தான் சொல்லுது. இன்னொரு கல்வெட்டு இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது ரொம்ப நெறைய விஷயங்கள சொல்லுது. இந்த கோவிலோட வரலாறையே தெளிவா சொல்லுது அது. சரி. அப்ப இந்த நிலத்த என்ன பண்ண சொல்றாங்க? தானமாக தரவும், கோவில் தானமாக அந்த நிலத்தை மாற்றவும். அதாவது அந்த நந்தவனத்துக்கு பக்கத்துல உள்ள அந்த நிலம், அந்த பாகாசிரியர் சின்ன நிலம் இருக்கு பார்த்தீங்களா, அத இந்த கோவிலோட நிலமா மாற்றவும், கோவில் தானமா மாற்றவும், 5ஆம் வட்டத்து அளவீட்டில் உள்ள நிலத்தை கொண்டு, அதில் வரும் வருமானத்தை, அந்த நிலம் மூலமா வருது பார்த்தீங்களா வருமானம், அத கோவிலில் ஒரு பிடி விளக்கெண்ணெய் ஏற்ற பயன்படுத்தவும். அததான் திருவிளக்கெண்ணெய் கூடலாக பெற்ற பிடி அளக்கவும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆகவே இத்தகவலை கோவிலில் கல்லில் வெட்டிக் கொள்ள வேண்டும் எனவும், அததான் கோயிலிலே கல்வெட்டக் கடவதாகப் பெறவும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது திருவாவடுதுறை கோவில் நிலத்துக்கும், நந்தவனத்துக்கும் இன்னொரு இந்த திருவாலங்காடு கோவில் நந்தவனத்துக்கு பக்கத்திலே உள்ள சின்ன நிலத்த தானமா குடுக்கிறது தான் இந்த கல்வெட்டு சொல்லுது. அதுக்கு அடுத்து, இவ்வாறு செய்ய வேண்டும் என்று கோனெருண்மை கொண்டான் சொன்னதை வைத்து இந்த பணியை செய்வதாகவும், இந்த அளவீட்டின்படி உள்ள நிலத்தில் இருந்து வரும் வருமானத்தைக் கொண்டு இக்கோவில் இறைவனுக்கு விளக்கெண்ணெய் ஏற்ற பயன்படுத்தவும் உத்தரவிட்டு. அதாவது கோனெருண்மை கொண்டான் இந்த ஆணைய வந்து சொல்லிட்டாரு. அதன்படி இந்த அளவீட்டின்படி உள்ள இந்த நிலத்தில, அதிலேருந்து வரக்கூடிய வருமானத்த கொண்டு, இந்த கோவில் இறைவனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? விளக்கெண்ணெய் ஏற்ற பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில விளக்கெண்ணெயிலேருந்து எல்லா பயன்பாடுமே கோவில் நிர்வாகம் தான் பண்ணியிருக்கு. அப்ப பார்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு கோவில் வந்து மிக முக்கியமா அந்த காலத்தில இருந்திருக்கு. மக்கள் பயன்பாட்டுக்குள்ளே இருந்திருக்கு. ஒரு மழை காலம் வந்ததுன்னா தங்குறக்கூடிய இடமா இருக்கு. இப்பயும் இருக்கு. பட் அந்த காலத்தில ரொம்ப மிக முக்கியமா இருந்திருக்கு. அதனால தான் கோவில் வந்து அந்த காலத்து ஒரு எப்படி சொல்றது? எல்லா வகையிலும் களஞ்சியம். அத நம்ம என்னைக்கும் பொக்கிஷமா பாதுகாக்கணும். இப்படிக்கு கோயிலிலே கல்வெட்ட கொள்ள எழுதினான். திருமந்திர ஓலை ராசநாராயண மூவேந்த வெள்ளான் எழுத, நீ தெறலி சோழ பல்லவரையர் எழுத்தும், அப்புறம் வார்த்தை அழிஞ்சிருக்கு. எழுத்தும், காளிங்கராயர் எழுத்தும், களப்பாளராயர் எழுத்தும், மூவேந்த உடையான் எழுத்தும், வரகனுராயர் எழுத்தும், எங்களராயர் எழுத்தும், விசயராயர் எழுத்தும், யாண்டு 19வது நாள் 160 நாள் பிரசாதம் செய்தருளி வந்து. இப்ப இந்த கல்வெட்டுல எப்போதுமே பொதுவா கல்வெட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஆண்ட சொல்லிடுவாங்க. அந்த மன்னருடைய ஆட்சி ஆண்ட சொல்லுவாங்க. ஆனா, இவரோட காலகட்ட கல்வெட்டுல மட்டும் இந்த கோனெருமை கொண்டான் கல்வெட்டு மட்டும் பின்னாடி தான் ஆட்சி ஆண்டு சொல்லப்படும். இப்படிக்கு கோவிலில் கல்லில் வெட்டிய திருமந்திர ஓலை, அதாவது அந்த ஓலை எழுதுற அதிகாரி பேரு ராசநாராயண மூவேந்த வெள்ளான். அவர் எழுத, எதிரிலி சோழ பல்லவரையர் கையெழுத்தும், அப்புறம் இன்னொருத்தர் கையெழுத்தும், காளிங்கராயரோட கையெழுத்தும், களப்பாளராயர் கையெழுத்தும், அதாவது வெள்ளாளருக்கு தலைவராகவும் சிற்றரசர்களாகவும் இருந்தவங்க. அப்புறம் மூவேந்த உடையான் கையெழுத்தும், வரகுணராயர் கையெழுத்தும், எங்களராயர் கையெழுத்தும், அது எங்களவா சிங்களவான்னு தெரியல, ஏன்னா வார்த்தையே கொஞ்சம் அழிஞ்சிருந்துச்சு. அப்புறம் விசயராயர் கையெழுத்தும் செய்த, இவங்களாம் கையெழுத்து போட்டு செய்த கோனெருமை கொண்டானின் 19ஆம் ஆட்சி ஆண்டு, அதாவது 3ஆம் குலோத்துங்கன் 1178ல் பதவியேற்றவர். அதான் 19னா 1197. அதில் 160ஆம் நாளில் இந்த கல்வெட்டு வெட்டப்பட்டிருக்கு. இந்த தானமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் விஷயம். அதாவது இது எந்த வருஷம், எந்த நாள் முதற்கொண்டு இதில் சொல்லியிருக்காங்க. மாமன்னர் ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டுலையுமே இதை நீங்கள் பார்க்கலாம். அதேமாதிரி 3ஆம் குலோத்துங்கனோட கல்வெட்டுலையும் சொல்கிறாங்க. ஆனால் இது கொஞ்சம் வேடிக்கையான விஷயம் என்னென்னா, இந்த கல்வெட்டில் வந்து அந்த ஆட்சி ஆண்டியும் நாளையும் கடைசியாக சொல்கிறாங்க. இது சில கல்வெட்டுகளை முன்னாடியே சொல்லுவாங்க. இவர் மட்டும் கொஞ்சம் பின்னாடி சொல்கிறார். இதே மாதிரி தான் 2வது கல்வெட்டும். ஆனால் 2வது கல்வெட்டில் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. இந்த கோவில் மட்டும் இல்லாமல் இன்னொரு 7, 8 ஊர்களையும் சேர்த்து சொல்கிறாங்க. அதாவது பக்கத்தில் உள்ள சித்தமல்லி இந்த கோவிலெல்லாம் சேர்த்து சொல்கிறாங்க. அதை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். இதாங்க இந்த முதல் கல்வெட்டு. அடுத்த பதிவில் நம்ம இந்த கோவிலோட 2ஆம் கல்வெட்டை பார்ப்போம். இது மாதிரி எண்ணற்ற கோவில்கள், தெரியப்படாத கோவில்கள், அதாவது தேவார பாடல் அல்லாத கோவில்களில் எண்ணற்ற கல்வெட்டுகள் இருக்குது. அந்த கல்வெட்டுகளெல்லாம் ஒன்று ஒன்றா தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் புது விதமான தகவல்களாக இருக்கும். எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கிறது தெரியும். அதுக்காக தான் இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கல்வெட்டு பதிவு போட்டிருக்கேன். இதை நிறைய பேருக்கு போய் சேரட்டும். இந்த தகவலை எல்லாருக்கும் மிக முக்கியமாக பகிருங்க. நன்றி, வணக்கம்.